அடுத்து பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை வானிலிருந்து வந்த அறிக்கையின்படி மனிதனின் ஜீவ அணுவிற்குள் உள்ள உயிர்களின் வாழ்நாட்களும் வீரியமும் குறைந்து போய் பிள்ளை பேர்களும் குறைய துவங்கி இன்னும் 25 ஆண்டுகளில் 2 குடும்பம் சேர்த்து ஒரு பிள்ளையை வளர்க்கும் நிலை கூட ஏற்பட போகிறது. அதுவும் மெல்ல மெல்ல நின்றுவிடும். சாத்தியக்கூறுகளும் அதிகம் உண்டு. இன்னொரு புறம் ஆண் வர்க்கங்களின் எண்ணிக்கை கணிசமாய் குறையும். உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட சீனாவில் மக்கள் தொகை அதிகம். அவர்கள் ஜப்பானோடு தாக்குவதற்கு மோதியது, இந்தியாவை கொஞ்சம் சீண்டி பார்த்தது போன்ற ஒரு சில போர்களே அவர்கள் நடத்தியதற்கான காரணம் ஒன்றே ஒன்று. அந்த ஒன்று மாபெரும் சக்தியான புத்தன் என்ற தெய்வம். ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்ற வாசகம். ஒரு குழந்தை சீனாவில் பேச துவங்கியதுமே அவனுக்கு அது போதிக்கப்படுகிறது. புத்தரின் கொள்கைகளை பள்ளி பாடங்களிலேயே ஊட்டி வளர்த்து இன்னொருவரின் பொருளுக்கோ இன்னொருவரின் நாட்டிற்கோ ஆசைப்படும் எண்ணத்தையே அவர்கள் அடியோடு மறந்து வேறு என்ன செய்வது என்று குழம்பி போய்தான் பிள்ளைகளாய் பெற்று தள்ளுகிறார்கள். தாமஸ் ஆல்வா எடிசன்.